வத்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வெங்காயம் போட்டு வத்த குழம்புனாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட டாட்டரோட ஃப்ரெண்டுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அது. நான் வந்து ஹாஸ்டலில் டாட்டர் இருக்கும்போது எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கா. அதனால் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி. என் சிஸ்டர் வேற வரா, அவளுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் வச்சு இந்த வத்த குழம்பு பண்ணும்போது எனக்கு ஒரு பழைய தமிழ் பாடல் வந்து ஞாபகம் வந்தது. நான் கேப்ஷனில் இதோட செய்முறையெல்லாம் கொடுக்குறேன். தமிழ் பாடல், அது ஸ்லேடை பாடல் அது. அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல், வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்துச் செட்டியாரே அப்படின்னு இந்த பாடல் வந்து முடிகின்றது. இதை இயற்றியவர் காளமேக புலவர். இது வந்து இந்த போயம் வந்து ஸ்லேடை அப்படிங்கிறது 2 பொருள் கொடுக்கும். மேலோட்டமாக பார்த்தா ஒரு பொருளும், ஆழமாக பார்த்தா இன்னொரு பொருளும் கொடுக்கும். இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு செட்டியார் கடையில் போய் ஒருத்தர் வந்து சாமான் வாங்குறார். வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் வந்து சுக்கு மாதிரி போயிட்டானாக்க வெந்தயத்தால் ஆவதென்ன, வெந்தயத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவேன், வத்த குழம்பே பண்ண முடியாது. மங்காத சீரகத்தை தந்தீரேல், அதாவது கெட்டு போகாத சீரகத்தை தந்தானா நான் ரசமாவது பண்ணுவேன், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டியாரை பார்த்து பாடுறதாக இந்த பாடல் வந்து அமைகின்றது. ஸோ இப்போ டீப்பாக ஆழமாக பார்க்கும்போது என்ன அமைகிறது அப்படின்னாக்க, வெங்காயம் வெம்மையான இந்த உடம்பு, சுக்கானால் சுக்கு மாதிரி ஆகும்போது, வெந்தயத்தால் ஆவது என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, இந்த சரக்கை வச்சுட்டு நான் என்ன பண்ண, வேண்டவே வேண்டாம் இந்த வெம்மையான காயம். ஏரகத்து செட்டியாரே, வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு திருவேரகத்தில் உறைந்திருக்கும் சுவாமிமலை. திருவேரகம்ங்கிறது வந்து அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை. அங்கே உள்ள முருகப்பெருமானை பார்த்து பாடுவதாக அமைகின்றது இந்த பாடல். நான் முக்தி கொடுக்கும் சீரகத்தைத்தான் விரும்புகின்றேன், அதையே கொடுங்கள் எனக்கு, இந்த உடம்பு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறுகிறார் இந்த காளமேக புலவர். இப்போ நம்ம வத்த குழம்பு கூட சூப்பராக ரெடி ஆகிடுத்து. நீங்கள் இந்த பாட்டை ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வத்த குழம்பை டேஸ்ட் பண்ணுங்க.